ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கூட பலன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் குழந்தை பாக்கியத்துக்காக அடிக்கடி முக்கியமான டிப்ஸ் போடுவோம். அது டெய்லி ஏதாவது ஒரு டிப்ஸாக இருக்கும். டயட் டிப்ஸு, அப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பற்றி, இல்லை உங்களோட டவுட்ஸ் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சம்மந்தமாக இப்படி ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ வரும். அந்த வகையில் அப்பப்போ குழந்தை பாக்கியத்துக்கே உரிய முக்கியமான விரத தினங்கள் பற்றியும் அதுக்குண்டான வேண்டுதல்கள், சில பரிகாரங்கள் பற்றியும் நம்ம அப்பப்போ வீடியோ போடுறதுண்டு. நேற்று முந்தா நாள் கூட பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கணும், இந்த மந்த்து சஷ்டி வளர்பிறை சஷ்டி என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி அதே மாதிரி ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகி 10 நாள் மேலே ஆயிடுச்சு. பட் இன்னும் டைம் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் கார்த்திகை மாதத்தில் செய்யக்கூடிய விஷயம். அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் இது செய்யலாம். ஸோ இதில் செய்யக்கூடிய 2 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, பலனும் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் அது மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ முழு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த கார்த்திகை, மார்கழி, போகி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் சீசன் இருக்கும். நிறைய பக்தர்கள் மாலை போட்டு ஐயப்பன் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ இந்த சீசனில் நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மாதிரி ஒருவேளை உங்கள் வீட்டிலேயே ஒவ்வொரு வருஷமுமே மாலை போட்டு விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க, உங்கள் வீட்டிலேயே இந்த விஷயம் ப்ராப்பராக பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். பட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே யாராச்சும் போனாலும் பரவாயில்ல, உங்கள் ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி போனாலும் பரவாயில்ல, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் தேங்காய் கொடுத்து விடுறது. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் மனசார அந்த மணிகண்டன்னா ஐயப்பன், அந்த ஐயப்பனே குழந்தையாக உங்களுக்கு அடுத்த வருஷம் கையில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு, நான் இந்த வருஷம் உங்களுக்கு நெய் தேங்காய் கொடுத்து விடுறேன், அடுத்த வருஷம் என் கையில் குழந்தையா நீங்கள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலும் சரி, இல்லை குழந்தை பிறந்த பிறகு அடுத்த வருஷம் நல்லபடியாக எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் நெய் தேங்காய் அந்த குழந்தை கையால் 3 தடவை நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலும் சரி, அது உங்களோட வசதியை பொறுத்தது. இல்லை நீங்கள் இப்போவே கூட கொடுக்கலாம், ஆனால் 3 முறை நெய் தேங்காய் கொடுத்து விடணும், அதாவது 3 வருஷம். ஆனால் அதில் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு வருஷம் கொடுக்கும்போதே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடச்சிருது. இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், சொந்த அனுபவத்துலேயும் இதை நான் சந்திச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நெய் தேங்காய் கொடுத்து விடுறேன், ஐயப்பா எனக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யார் மலைக்கு போகிறாங்களோ அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிடணும், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட நெய் தேங்காய் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க இருமுடி கட்டி போவாங்க இல்லையா, அன்னைக்கு உங்களை வர சொல்லுவாங்க. அன்னைக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து அவங்கள மாதிரி அந்த நெய் தேங்காய் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாரமாகவே நீங்கள் விரதத்தில் இருந்து நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருந்து கணவன் மனைவி ஒன்று சேராமல் இருந்து அந்த நெய் தேங்காவை நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மணி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன மணிகள் கயிறோட விற்கும். இது நீங்கள் சபரிமலையிலையும் கட்டலாம். ஒருவேளை மலைக்கு போகிற வழியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குருவாயூர் போவாங்க. அப்போ குருவாயூர்லேயும் இந்த வேண்டுதலை நீங்கள் செய்ய சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மணி வாங்கி கொடுத்து எனக்கு மணியை கட்டி நல்லபடியாக குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். இல்லைனா எனக்கு இந்த வருஷம் நல்லபடியாக குழந்தை பாக்கியத்தை கூட அடுத்த தடவை நான் உனக்கு மணி கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி அங்கே கட்டியிருப்பாங்க சில பேர் வேண்டுதலுக்காகவோ இல்லை எதுக்காகவோ கோயிலில் குருவாயூர்லேயும் சரி, குருவாயூர் உங்களுக்கே தெரியும் குழந்தை பாக்கியத்துக்கு பிரசித்தி பெற்றது, இல்லை ஐயப்பன் கோயில்லையும் சரி, இந்த கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மணியை வேண்டுதல் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் அடுத்த வருஷம் வரைக்கும் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி சுத்தபத்தமாக அதை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க.
அப்படி பண்ணும்போதும் அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தைக்கு பாக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த எடுத்துகிட்டு வந்த பழைய மணியோட ஒரு புது மணியும் வாங்கி ரெண்டையும் சேர்த்து திருப்பி கொண்டு போய் கட்டிடணும். இந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த முறை வந்து வசதியாக இருக்கோ, என்ன மாதிரியான வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து செஞ்சுக்கணும். மொத்தத்தில் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நம்பிக்கை. அந்த முழு நம்பிக்கையை வந்து நீங்கள் அந்த மணிகண்டன் மேலே வச்சிங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வருஷம் அழகாக அந்த மணிகண்டனே வந்து குழந்தையாக பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முழு நம்பிக்கையோட ஐயப்பனை வேண்டி நீங்கள் வந்து செய்யலாம். இந்த குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கும் சொல்லுவாங்க என்னென்னா, அங்கே வந்து ஐயப்பன் கோவிலில் மஞ்சள் மாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மஞ்சள் துணி வாங்கி நீங்கள் யார் மலைக்கு போகிறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மஞ்சள் துணியை அங்கே வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் கலர் ப்ளவுஸ் பிட்டை நம்ம வந்து தச்சு ஏதோ ஒரு சாரிக்கு மேட்சிங்காக அதை போட்டுட்டு ஒவ்வொரு வாரமுமே இது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்கு ஏதோ ஒரு நாள், அதாவது செவ்வாயாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், வியாழனாக இருக்கலாம், இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் வந்து அதை அந்த ப்ளவுஸ் பிட்டை நீங்கள் ப்ளவுஸை வந்து நீங்கள் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வரணும். இது வந்து கல்யாணம் ஆகணும், நல்லபடியாக வரணும்னு பெண்களை செய்ய சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கிட்டு இதை பண்ணலாம். இந்த முறையை வந்து நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முழு நம்பிக்கையோட நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலுமே அது நிச்சயமாக வெற்றி அடையும். மனசு தளர விடாமல் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் வந்து நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் நெய் தேங்காய் கொடுத்தாலும் சரி, அவங்கக்கிட்டே கூட நீங்கள் கேட்டுக்கலாம். யார்கிட்ட கொடுத்து அனுப்புகிறீங்களோ ஏன்னா அவங்க ஆல்ரெடி விரதத்தில் இருப்பாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டேயே கேட்டுக்கலாம். நீங்கள் நெய் தேங்காய் கொடுத்தாலும் சரி, இல்லை மணி கட்டினாலும் சரி, இல்லை நான் சொன்ன மாதிரி மஞ்சள் துணி எடுத்து கொடுத்து அதை நீங்கள் இது பண்ணாலும் சரி, சுத்தபத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். விரதமாக இருக்கணும். முக்கியமாக கணவன் மனைவி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மணி வந்து நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். ஐயப்பனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.